இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதில் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து தொடர்ந்து 2 நாட்களாக பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு சிறப்பான சில அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ், பாடி ஒன் கேமராஸ், அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டிவைசஸ், சில குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ், எஃப்ஆர்எஸ் அப்ளிகேஷன், வாகன் ஆப்பு, ஈச்சலான் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறது, பிரீத் அனலைசர் எப்படி யூஸ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். 24/7 படி பேரல் எங்கே நீங்கள் மூவ் பண்ணணும், எங்கே அதிகமாக குற்றங்கள் நடக்குது, எந்த இடத்துல வந்து அதிகமான 100 கால் வருது, அதாவது போலீஸோடைய விசிபிலிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும், ப்ரிவென்ஷன் குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும் குறைக்கிறதுக்காகவும் ஃபாஸ்டா அதுக்காக அதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் நம்ம இந்த உங்களுடைய டெய்லி ரெக்கார்ட்ஸ், ஹேண்ட் கப், லத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் வச்சிருக்கோம். எல்லாருக்கும் யூனிஃபார்மா உங்களுக்கு பொதுமக்கள் எல்லாமே ப்ராப்பரா ஒரு பேனா இருந்தா பேனா வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குது. அந்த பேனா வந்து தெரியுமா, அந்த பார்த்து பேனா அங்கே வச்சிருங்க. சைடில் பாருங்க, கருத்துல இது பேனா வச்சுருங்க. சத்து புதுப்புக்கு அசர்மா வைக்கிறோம். சார் வாங்க சார், சொன்னாங்க சார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குற்றங்களை குறைக்கிறதுக்காகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் விசிபிள் போலீசிங் அதை என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் இன்றிலிருந்து ஸ்மார்ட் காக்கீஸ் என்ற ஒரு பேட்ரோலிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த பேட்ரோலிங் சிஸ்டம் வந்து 24/7 24 மணி நேரமும் தொடர்ந்து ஒரு காவல் நிலையத்திலையும் இயங்கும். ஹெவி ஸ்டேஷன்ஸ், அந்த ஸ்டேஷனில் 2லேருந்து 3 பேட்ரோல்கள் தொடர்ந்து இயக்கப்படும். இவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டேஷன்லேருந்தையும் நாமினேட் பண்ணி இந்த காவலர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 2 நாள் தொடர்ந்து பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு சில டிவைசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அட்வான்ஸ்டு பாடி ஒன் கேமராஸ் கொடுத்துருக்கோம், அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டிவைசஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த சில டெக்னிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எஃப்ஆர்எஸ், ஒருத்தர் குற்றவாளி பார்த்த உடனே அந்த ஃபோனில் கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவருக்கு குற்றப்பின்னணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அந்த அப்ளிகேஷன் ஆகட்டும், வாகன அப்ளிகேஷன், இந்த வண்டியோடைய உண்மகத்தன்மையை வந்து கண்டுபிடிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், ஈச்சலான் மிஷின்ஸு, குடிபோதையில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு பிரீத் அனலைசர் டிவைசஸ், இந்த மாதிரி பல எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து ட்ரெயின் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க வந்து இதே போல் 100 கால் 100 கால் வருது அப்படின்னாலோ, இல்லை யாராவது ஒரு பப்ளிக் வந்து டிஸ்ட்ரெஸில் இருக்காங்கன்னு கால் பண்ணுறாங்கனாலோ வேகமாகவும் இமீடியட்டாகவும் போயிட்டு அவங்களை ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறதுக்காகவும் இவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதன் மூலியமாக நமக்கு குற்றங்களை குறையிறதுக்காகவும் அதே போல் பொதுமக்கள் மத்தியில் விசிபிள் போலீசிங் இருக்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். வண்டியிலையும் சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி யூனிஃபார்மாக ஒரே மாதிரி பேட்ரோலை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கான கால் சைன் வந்து காக்கின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதன் மூலியமாக கோவை மாவட்டத்தில் இந்த பேட்ரோல் 24/7 இயங்கி குற்றங்களை குறைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். தேங்க்யூ. மொத்தம் வந்து 35 பைக்ஸ் நம்ம இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு செட் ஆஃப் பேட்ரோல். இது இல்லாமல் ஸ்டேஷனில் அடிஷ்னல் பேட்ரோல்ஸ் இருக்கும். இது மட்டுமே கிடையாது. பட் இவங்க வந்து 24/7 எப்போவுமே அவைலபிளாக இருப்பாங்க.
குறிப்பாக அந்த காலையில் பள்ளி கல்லூரிகள் இயங்குகிற டைமில் வந்து அங்கே எதுவும் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்றால அந்த டைம் அந்த ஏரியாவில் கவர் பண்ணுவாங்க. அதே போல் பொதுமக்கள் அதிகமாக கூடிய பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் ஏரியாஸு அங்கே மூவிங்கில் இருப்பாங்க. அதே போல் ஏதாவது ஒரு 100 கால் வருதுனாக்கா அவங்கள போய் அட்டன் பண்ணுறதாகட்டும். இரவு ரோந்து டைமில் குறிப்பாக ஏர்லி மார்னிங் டைம் 2 to 5 இந்த பர்டிகுலர் டைமில் வந்து அவங்க பேட்ரோலில் இருப்பாங்க. ஸோ தொடர்ந்து பேட்ரோலில் இருந்து பொதுமக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கு இவங்க நடவடிக்கை மேற்கொள்வாங்க. சார் அதே போல் சூலூரில் காவலர்கள் கத்தியில் கொடுத்துருந்தாங்க, அது போல் பண்ணாங்க. வந்து சில துப்பு கிடச்சிருக்கு எங்களுக்கு. கண்டிப்பாக மிக விரைவில் அவங்களை பிடிப்போம். சார் இந்த 235 கிலோ கஞ்சா பிடிச்சி சொல்லியிருக்காங்க. பின்னணி யாராவது இயக்குறாங்களா? அந்த கேஸ் நான் அன்றைக்கி ப்ரீஃபிங் கொடுத்தேன் உங்களுக்கு. அதை வந்து ஆந்திர பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்து கோவைக்கு கொண்டு வரல, வேறு ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போகிறதுக்கான போகும்போது நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் அவங்கள வழியில் நம்ம இன்டர்செப்ட் பண்ணி அந்த பொருளை பிடிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் நடமாட்டத்துக்கு நம்ம எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்துருக்கோம்? போதைப் பொருள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு ஆஸ்பெக்டில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்க தொடர்ந்து குறிப்பாக நம்ம அந்த கல்லூரி மாணவர்களிடையே இந்த போதைப் பொருள் பழக்கம் இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்க டேஸ் காலத்தை தங்கிக்கூடிய ஏரியாஸு, அவங்களுக்கு சப்ளை பண்ணுற அந்த புரோக்கர்ஸ், அவங்களுக்கு டார்கெட் பண்ணி நம்ம தொடர்ந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலியமாக வெகுவாக கல்லூரி மாணவர்களிடையே இந்த போதைப் பொருள் பழக்கம் குறைஞ்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ காலேஜஸ் ரீஓப்பனிங் டைமு ஒரு காலேஜஸையும் நானும் பர்சனலாக போயிட்டு 2-3 காலேஜஸ் போய் அட்டன் பண்ணேன். இன்ஸ்பெக்டர்ஸும் டிஎஸ்பிஸும் போயிட்டு இந்த ஃப்ரெஷர்ஸ் வரவங்கள்ட்ட போயிட்டு அந்த நாளில் வந்து நம்ம அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம். இந்த போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றத அவங்களுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இதன் மூலிமா நம்ம டிமாண்டையும் குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். சார் மொத்தம் எப்படி இந்த ஸ்கீமில் இன்வால்வ் பண்ணியிருக்கோம் சார்? அவங்க என்ன ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணுவாங்க? அவங்க வந்து ஏபிஏ ஷிஃப்ட்டில் மூவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பர்சன் இருப்பாங்க ஸ்டேஷனில். ஸோ 8 மணி நேரம் டியூட்டியில் இருப்பாங்க தொடர்ந்து. மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கும்? மொத்தம் 70 பேர் இருப்பாங்க.